Good evening, praise Lord, welcome to this video. நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ரூரல் பிளேஸு. அதில் வந்து நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி நான் அவங்கள எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணேன். அது சில இதில் சக்ஸஸ் ஆகிருக்கு, சில ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க அதை கற்றுக்கொள்ளக்கூடிய இதில் அவங்க இல்லை. ஸோ ஒரு கவர்மெண்ட்டே அது கைவிட்ட ஒரு இடம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஜனங்க படிக்கிறதும் இல்லை, படித்தவங்களும் நம்மளால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்குது. ஸோ என்கிட்ட கார் இருக்குது, அதை ஓட்டுறதுக்கு நான் டிரைவர்ஸ் எம்ப்ளாய் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா 24/7 நீங்கள் எப்போ வேலை அவருக்கு கிடைச்சாலும் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். அதனால் அவருக்கு தூக்கமே கிடையாது. ஸோ அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து அவருக்கு டைஜஸ்ட் ஆகாமல் ஏதோ ஒரு பிடிச்ச ஏப்பம் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது கூட இருக்கவங்களுக்கு அது சம்வாட் எரிச்சலாக இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அது நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்காங்க, சபை ஆளுங்களாக இருக்காங்க, 7 நாளும் ஆண்டவர் வந்து ஒர்க் பண்ணால் உங்களுக்கு சொல்லலையே, 7 நாளும் ஏன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, தூங்காமல் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிலாம் வந்து எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. ஸோ சிலர் நிறுத்த வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அது ஒன்று. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கேர்ள் சைல்டு இருக்குது, ஒரு பாய் சைல்டு இருந்தது. ஸோ அவரும் வந்து பர்சனல் ஹைஜீன் அதெல்லாம் அவருக்கு தெரியல. ஸோ அவரையும் நான் எப்போதும் இந்த மாதிரி காரியங்களை நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்றது வந்து கர்த்தருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக மோசமான இடத்துல நான் செய்யக்கூடிய ஊழியத்தை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். இல்லை அவங்கக்கிட்ட நான் பேசினா கூட அவர் தன்னை குறித்து அவர் சிந்திக்க மாட்டேங்கிறாரு. அவருடைய சில்ட்ரன் தான் தப்பு ஒரு வேலை செய்கிறாங்களோ அப்படி சொல்லிட்டு அவங்கள வந்து கண்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவங்களோட சண்டை போடுறதுக்கும் அவங்க தான் வந்து பாவம் செய்கிறாங்களோ அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. நான் இந்த மாதிரி ஆளுங்க வந்து தேவ் நெவர் ஹர்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இந்த மாதிரியான ஒரு வேதம்னா என்னன்னே தெரியாது, கிறிஸ்துன்னா இயேசு என்றால் என்னவில்லை அப்படின்னு கேட்கக்கூடியவங்க, அவங்க படிப்பு அறிவு இல்லாத நபர்கள். ஸோ இது மாதிரிப்பட்ட நபர்களோட பேசும்போது இந்த மாதிரிலாம் நடக்குது. படித்தவங்களே வந்து தன்னுடைய ஜீவியத்தை நீங்கள் நேரடியாக சொன்னால் கூட அவங்க அக்செப்டபுளாக அவங்க இருக்கிறதில்ல. நேற்று லக்ஷ்மி அப்படின்ட்டு ஒரு சீரியல் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து ஒரு டிரைவர் வந்து திருடுறான். ஸோ அதை பின்னாலே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேட்குறாங்க, நீ திருட்டினியான்னா கடைசி வரைக்கும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறான். அப்புறம் வந்து நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அதை என் மேலே போடுறீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவங்க சண்டை போட்டால் கூட அவங்க வீடியோவை காமிச்ச உடனே அவங்க வந்து மறுக்க முடியாமல் ஆகிடுது. அதுபோல் ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இதுமாரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து சில சமயம் நமக்கு மிகப்பெரிய ரட்சிப்பாக இருக்குது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில். ஸோ ஒன்று அந்த மேலதிகாரிக்கு வேலை போயிடும், இல்லை அந்த டிரைவருக்கு வேலை போயிடுது.
ஸோ அந்த மாதிரி ஒரு இதை அந்த சீரியலில் நல்லா அழகாக காட்சிப்படுத்தி இருக்காங்க. அதாவது சினிமா சீரியல் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேர்னிங் தான் நம்மளுடைய எய்ம் அப்படின்னா வந்து நம்ம இது மாதிரி கூட பார்க்கலாம். யார் வேணால் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சா யார் வேணால் கற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்னொரு லேடி அவங்கள தினந்தோறும் நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்களும் அப்படி தான் ஒன்றும் கற்று தேரலை. ஸோ அதுபோல் ஒருத்தரை கர்த்தர் வெளிச்சம் கொடுக்காட்டி அவங்க வந்து நம்ம சொல்கிறத கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சோர்வையும், ஸோ இந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சோர்வையும் அது கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஸோ நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்க வேண்டியதான் அவசியமாக இருக்குது. சில பேர் சோர்ந்து போய் ஊழியத்தை விட்டுடணும், அல்லது செஞ்ச ஜனங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு எப்படியோ போங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இப்போ நிலைமைகள் கூட இருக்கு. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது, அவங்க படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது தானே அப்படியும் சிலர் சொல்கிறாங்க. எப்படியோ நம்ம ஓயாத ஜபத்தினால்தான் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க முடியும். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் வந்து ஞானம் உள்ளவன் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஸோ இதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.